இந்த வீடியோவில் மட்டன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உப்பு கறி ரச சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனை முதல்ல வேக வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கேன். குக்கரை மூடி 3 விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானவனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 7 வரமிளகா 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு கறிக்கு இந்த மிளகா காரம் தான், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. இதோட பொடியாக கட் பண்ண பூண்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். உப்பு முதலே போட்டிருக்கோம், வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா வற்றணும். எண்ணெய் கக்கிற அளவுக்கு இது நல்லா கொதிக்க விடலாம். தண்ணியில் நல்லா வற்றி எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் உப்பு கறி தயார். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.